ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஒரு வழியாக இப்போ விஜயை போலீஸ் கைது பண்ணிட்டாங்க. யமுனா தேவையில்லாத வேலை பார்த்துட்டாங்க. இப்போ நிவின், குமரன், கங்கா 3 பேரும் விஜய் காவேரியை ஒன்று சேர்த்து வைக்கணுங்கிற முடிவில் இருக்காங்க. காவேரி இன்னைக்கு செம்ம டென்ஷன் ஆகி கங்கா கிட்ட, அம்மா வந்தால் நீ நேராக சொல்லு, நான் விஜயை பார்க்கறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் தான் போயிருக்கேன், நான் போய் பார்த்து விஜய் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி கங்காயும் செம்மையாக மிரட்டி விட்டு போயிட்டாங்க. சரி, இப்போ கதையில் அடுத்து என்ன மூவ் பண்ண போகிறாங்க, நீ என்ன நம்ம கெஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பாக போய் அங்கே பேசினதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு இந்த பிரச்சனை டைமில், ஏன்னா போன தடவை போலீஸ் ஸ்டேஷனில் விஜய் இருக்கும்போதே நான் என்ன நம்மலாம் கெஸ் பண்ணோன்னா காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயத்தை ரிவ்யூ பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்த்தோம். இந்த பிரச்சனையில் கண்டிப்பாக கன்ஃபார்மாக காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயத்தை ரிவ்யூ பண்ணிடுவாங்க. ஏன்னா இப்போ இவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டாங்கும்போது இவங்க அம்மா அடுத்து அப்போ சேர்ந்து வாழ்கிறதுக்கு நீ ஆசைப்படுறியா, அப்போ இத்தனை நாள் இப்படி இருந்தியா அப்படி இருந்தியான்னு பேசும்போது, அம்மா உன் மனசை சமாதானப்படுத்துறதுக்கு தான்மா இந்த இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையை போராட்டமே அப்படிங்கிற விஷயத்த காவேரி சொல்ல போகிறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ காவேரி மூலமாக தான் விஜய் ரிலீஸ் ஆகி வெளியில் வருவாருங்கிற அளவுக்கு யோசிக்க தோணுது. ஏன்னா இப்போ எப்படி பார்த்தாலும் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்ல போகிறாங்க. இப்போ ஆனால் கண்டிப்பாக பார்த்தோம் அப்படின்னா யமுனாவை நிவின் சும்மாவே விட மாட்டார். இப்போ நிவின் அவர் யோசனையில் இருக்கார், யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு. இப்போ தான் இவங்க ஓப்பனாகவே சொல்லிட்டு போயிட்டாங்களா, நான் தான் சொன்னேன்னு. அப்போ அந்த விஷயத்தை அதே மாதிரி தெனாவட்டா போய் அங்கே சொன்னாங்கன்னா கண்டிப்பாக ஒரு 10-15 பல்லாவது கழட்டி கையில் கொடுத்துருவாரு. ஏன்னா அந்தளவுக்கு நிவின் செம்ம டென்ஷனாக இருந்தார். சொல்லிட்டு சொல்ல வேணான்னு வேறு சொல்லிட்டு போயிருந்தார். இப்போ இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் யமுனா தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அடுத்து நிறையா இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரும். யமுனா நிவின் கண்டிக்கிறது, சண்டை வர்றது, இதெல்லாம் ஒரு பக்கத்து போகுதுன்னு வச்சிங்களேன். எது எப்படியோ பார்த்தோம் அப்படின்னா, இப்போ விஜய் கைது பண்ணி கூட்டிகிட்டு போனதுனால கண்டிப்பாக பசுபதி இப்போ வெளியில் வந்துடுவாங்க. பசுபதி பயந்து போயிருக்கிறத விஜய் கிட்ட மாட்டிக்குவோன்னு தானே. இப்போ பசுபதி வெளியில் வந்தாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்பிராஜன் என்ன எதுங்கிற விஷயமும் தெரிஞ்சிடும். ஏன்னா இப்போ ஏற்கனவே என்ன பண்ணுங்கிறத விஜய் கரெக்டாக நிவின்கிட்ட சொல்லிட்டாங்க. நிவின் இனிமேல் சும்மா இருக்க மாட்டார். ராகினி கிட்ட அப்படியே ரொம்ப பண்பா பாசமாக பேசி, அவங்களால தான் அப்படி ஆகிட்டேன் இப்படி ஆகிட்டேன் இப்படிலாம் நடந்துக்கிறாங்க, நீ தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி எதாவது பேசினா, ராகினி தான் எப்போன்னு இருக்காங்கல்ல, அதனால் அவங்களும் ஏதாவது உளறி கூட்டுவாங்க. கண்டிப்பாக அதை வச்சு நிவினும் குமரனும் சேர்ந்து கரெக்டாக லாக் பண்ணி எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துடுவாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் மிச்சர் பாய் அதை அஜயை ஒன்றுமே காட்டவே இல்லை. ஏன்னா அவர் எங்கே மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்காருங்கிறது தான் ஒன்றும் புரியல. எது எப்படி பார்த்தாலும் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு நிறைய ஸ்டோரி இன்றைக்கி நான்லாம் எதிர்பார்த்தேங்க. அப்படியே பைத்தியமாயிட்டேன், அவ்வளோ ஸ்டோரி சொல்லியிருப்பாங்கன்னு. ஆனால் கடைசியில் பார்த்தா கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் லேட்டாக வந்தது வேறு. இன்றைக்கி என்னன்னு தெரியல, எல்லா சீரியலோட ப்ரொமோவும் அப்படியே அள்ளி கூச்சிட்டாங்க. ஒரு பக்கத்து பார்த்தா ஆஹா கல்யாணத்தில் 2 ப்ரொமோ வருது, சிந்து பைரவியில் 2 ப்ரொமோ வருது. நான் அப்படியே திக்கு முக்காடி போயிட்டேன். எதை பேசுறது எதை விடுறதுன்னு ஒன்றுமே புரியல. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம மகாநதியோட சண்டே ஸ்பெஷல் எபிசோட் காலையில் 6 மணிக்கே வந்துடும். உட்காந்து பேசி உங்களுக்கு சுட சுட எல்லா தகவலையும் நிறையாவ சூப்பராக பேசலாம் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். கடைசியில் பார்த்தா ரொம்ப லேட்டாக தான் வந்துச்சு. எப்படி பார்த்தாலும் அடுத்த வாரத்துக்கான ஸ்டோரி நம்ம எதிர்பார்த்த மாதிரி செம்ம சூப்பராக நம்ம டேரக்டர் கொடுக்க போகிறான்னு தான் நான் நம்புகிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது, என்னெல்லாம் அதிரடி வருது அப்படின்னு சொல்லி இப்போயே பேசிட்டோம்னா கொஞ்சம் சுவாரஸ்யம் குறைஞ்சிரும். அதனால தான் நிறைய விஷயத்தை நான் ஹோல்டு பண்ணி பேசுகிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் படித்து பார்த்து சந்தோஷப்படுறேன். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.